சர்க்கரையை வாயில போட்டா தான் இனிக்கும். சர்க்கரைன்னு பேப்பர் எழுதி வாயில போட்டா இனிக்காது. பின்ன என்னதான் பண்ணணும்னு சொல்றீங்க? இது கூட புரியலையா உனக்கு? இருக்கிற சொத்து எல்லாம் தூக்கி அவர் கையில கொடுக்க சொல்றாரு. அது சரி, நல்ல வாயம் சம்பாரிச்சத நாரவாயம் தின்ன கதையா எல்லாத்தையும் இவர் கையில தூக்கி கொடுத்துட்டு இத்தனை நாள் நாய உழைச்சாங்க நடுத்தருவுல தெரியணுமா? அந்த நாய்க்காவது நன்றி இருக்கும். இந்த குடும்பத்துல யாருக்கும் அதுவும் கிடையாது. இதுக்கு மேல உங்களுக்கு இந்த வீட்ல இடம் இல்ல. வெளியில போங்க. போங்கப்பா வெளியில. பெத்த அப்படியே வெளியில போய் சொல்றிய, அதுவும் இவங்களெல்லாம் நம்பி நீ ரொம்ப சிரமப்பட போற. பேசாதீங்க, போங்க வெளியில. போங்கப்பா. என்னதான் இருந்தாலும் நீ இப்படி பேசிருக்க கூடாது ஸ்னேகா. பின்ன அவர் பேசுறது தப்பு தானக்கா? ஆக்சுவலா அவர் இப்படி பேசுறதுக்கு உங்க ஒவ்வொருத்தர் காலையும் நான் விழுந்து மன்னிப்பு கேட்டுக்கணும்க்கா. பின்ன என்னக்கா, எங்கெங்கயோ எப்படியோ போயிருக்க வேண்டியவனா நீங்க தயவு காட்டி என்னை கூட்டிட்டு வந்து கௌரவமா வச்சிருக்கீங்க. அந்த கௌரவத்தை நான் காப்பாத்தணும் இல்லக்கா. அக்கா, கடைசி வரைக்கும் ஒரு நன்றி உள்ள நாயா நான் உங்க காலடியிலே விழுந்து கிடக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். கடைசி வரைக்கும் சாகுற வரைக்கும் நான் உங்களுக்கு விசுவாசமா இருக்கணும்னு நினைக்கிறேன்க்கா. நான் வேற எதையும் எதிர்பார்க்கலக்கா. எனக்கு அது போதும். ஊருக்கு கிளம்பியாச்சா? போய் சேர்ந்ததும் ரீச் ஆயிட்டேன்னு எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்க, இல்ல போனாவது பண்ணுங்க. தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டீங்கல்ல? சரி, ரயில்வே ஸ்டேஷனா இல்ல ஏர்போர்ட்டான்னு சொன்னீங்களா, நான் வந்து டிராப் பண்ணிடுவேன். எந்த ஊருக்கு போறேன்னு சொல்லவே இல்ல. உங்களை தான் கேக்குறேன், பதில் பேசுங்க. என்ன பேசணும்? என்ன பதில் பேசணும்? போதும், உங்க அப்பனுக்கு நீ கொடுத்த மரியாதை. தாலி கட்டின புருஷன், பெத்த குழந்தைங்க, இவங்களை விட சகோதரங்கிட்ட உயிரா இருந்தது செல்லம்மா. அவளுக்கே அந்த கதி ஆயிடுச்சு, போச்சுட்டாங்க. இப்ப எதுக்கு செல்லம்மா புராணம் பாடுறீங்க? அவளே வீட்டை விட்டு போச்சுட்டான்னா உன் கதி என்ன ஆகும்னு சொல்ல வந்தேன். அவளை எதுக்கு என்னோட கம்பேர் பண்றீங்க? அப்படிதான் கம்பேர் பண்ணுவேன். கழுத்துல கட்டின தாலியோட ஈர காயத்துக்கு முன்னாடி அந்த ஆள் மண்டையை போட்டான். புருஷன் தான் செத்து போயிட்டான். உனக்கு சொத்தாவது கிடைக்கும்னு பார்த்தேன். உன் கழுத்தை தாலி கட்டுறதுக்கு முன்னாடியே அவன் உயிர் எழுதி வச்சுட்டான். அதுவும் போச்சு. எப்படியாவது அந்த முத்தரை கிட்ட பேசி உனக்கு ஒரு பங்கு கிடைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணலான்னு பார்த்தேன். என்ன வீட்டை விட்டு வெளில போச்சுட்ட. பெத்த மனசு துடிக்குதுமா. பேசி முடிச்சிட்டீங்களா? அப்பா, நான் கேட்ட முத்தழகி எவ்வளவு வேணாலும் அள்ளி கொடுப்பா. ஆனா நான் கேட்டு அவ கொடுக்க வேண்டாம், மொத்தமா வேணும். இதெல்லாம் நடக்கிற காரியமா? ஏன்பா நடக்காது? நான் நடத்தி காட்டுறேன். அப்பா, சட்டப்படி இப்ப சொத்தெல்லாம் முத்தழகிக்கு தான் போகுது. ஆனா முத்தழகிக்கு போனா அது எனக்கு வந்த மாதிரிதான். ஏனா இப்ப முத்தழகி என்னோட ஒவ்வொரு கை விரல் அசைவுக்கும் ஆட ஆரம்பிச்சிட்டா. இப்ப கூட உங்களை கூட்டிட்டு வர சொல்லிதான் என்ன அனுப்பியிருக்கா. அப்பா, கடைசி வரைக்கும் அந்த வீட்லயே இருந்து கடற்கரை கட்டின அந்த சாம்ராஜ்யத்தை நான் ஆளணும். ஆவுடையப்பன் குடும்பம் மொத்தமும் என் காலடியில விழுந்து கிடக்கணும். அப்பா, அந்த 100 கோடி ரூபாய் கான்ட்ராக்ட் நமக்கு கிடைக்க போற புதையல். முத்தழகி போடுற அந்த பிச்சையே போதும்னு நம்ம வாங்கிட்டு போயிட்டோம்னா
அப்புறம் இந்த புதையல் நமக்கு கிடைக்காம போயிடும்லப்பா. வெறும் சொத்து வசதி மட்டும்தான் வேணும்னா அதை எங்கேயாவது எப்படியாவது கஷ்டப்பட்டு சம்பாரிச்சுக்கலாம். ஆனா நமக்கு தேவை அந்த ஆவுடைய பெண் குடும்பம் அழியணும். அதுக்கு நான் அவங்க கூடவே இருந்து குழி பறிச்சாதானே உண்டு. ஏமா இதெல்லாம் நீ என்கிட்ட முன்னாடி சொல்லவே இல்லையே. நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன்னா நீங்க அவ்வளவு உண்மையா ரியாக்ட் பண்ணிருக்கவும் மாட்டீங்க. நான் முத்தழகி வீட்டுல வச்சு போட்ட நாடகமும் அவ்வளவு தத்ரூபமா இருந்திருக்காது இல்லையா? அப்புறம் அப்பா, நான் உங்ககிட்ட இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும். சொல்லுமா. கடற்கரை சாதாரணமா சாகல. நம்ம கூட இன்னைக்கு பேசணுமே, இன்னைக்குதான் அந்த ஆளுக்கு லாஸ்ட் நைட்னு நான் சொல்லல. ரேகா, என்ன காரியம் பண்ணி தொலைச்சிருக்க நீ? மறுபடியும் ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா கோர்ட்டு கேஸ் ஜெயிலுன்னு. ஏமா? அப்பா, ஒரு பிரச்சனையும் வராது. நீங்க பயப்படாம இருங்க. நான் எல்லா ஏற்பாடும் பண்ணி தான் வச்சிருக்கேன். அதை விடுங்கப்பா, எல்லாம் தான் முடிஞ்சு போச்சு. முத்தழகி நம்மள வர சொல்லிருக்கல, போலாம். அப்பா, நம்ம நினைச்சதை சாதிச்சுட்டு இருக்கோம். நம்ம ஜெயிக்க போறோம். வாங்க போலாம். பையன் எப்படி இருக்கான்? இருக்கோம். என் கவிதா, நீ வரும்போது கையோட அவனையும் கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல. அவனை பார்க்கணும் போல இருக்கு. அடுத்த தடவை வரும்போது அவனையும் கூட்டிட்டு வா. என் கூட கூட்டிட்டு வந்திருப்பேங்க. ஆனா உங்களை பார்த்த உடனே உங்க கூடவே இருக்கணும்னு நினைப்பான். அதனாலதாங்க அவனை கூட்டிட்டு வரல. ஏங்க, ஏன் நமக்கு மட்டும் இப்படி எல்லாம் நடக்குது? நம்ம யாருக்கு என்ன பாவம் செஞ்சோம்? எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கா அந்த கடவுள். நீங்க கவலைப்படாதீங்க. எங்க நீங்க படுற வேதனை எனக்கு புரியுது. நம்ம கும்பிடுற சாமி நம்மள கைவிடாதுங்க. சீக்கிரமே விசாரணை முடிஞ்சு நீங்க வெளியே வந்துருவீங்க பாருங்க. கவிதா, எதிர்பார்ப்புகளை வளர்த்துக்கிட்டு ஏமாந்து போயிடாத. என்னதான் இருந்தாலும் நான் கொலை பண்றதுக்கு துணையா இருந்திருக்கேன். யார் நினைச்சாலும் எனக்கு காப்பாற்ற முடியாது. நான் பண்ண கொலைக்கு எனக்கு கண்டிப்பா தண்டனை கிடைக்கும். அதை பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்லை. எல்லாரும் இருந்தும் அண்ணன் உயிரை காப்பாற்ற முடியாம செத்து போன ஒரு முகத்தை கூட பார்க்க முடியாம போச்சு. அப்ப நான் தவிச்ச தவிப்பு இருக்கு. இதுக்கு மேல எனக்கு வேற என்ன தண்டனை கிடைக்கணும்? எங்க அழாதீங்க. நீங்க அழறத என்னால தாங்கிக்க முடியலங்க. நாங்களா இருக்கோங்க. உங்க செல்லமாக்கா முயற்சி பண்ணிட்டு தான் இருக்காங்க. உங்களுக்கு கண்டிப்பா வெளியே எடுத்துருவாங்க. கவலைப்படாதீங்க, தைரியமா இருங்க. நான் சொல்றது உனக்கு புரியலையா கவிதா? அக்கா இல்ல, அந்த ஆண்டவனே வந்தாலும் எனக்கு காப்பாற்ற முடியாது. என்ன விடு கவிதா. என்னைக்காவது அமுதாவை நினைச்சு பார்த்திருக்கீங்களா? ஒரு பொண்ணா ஜெயில அவ படுற அவஸ்தைய யாராவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? கவிதா, அமுதாவை யாராவது வந்து பார்த்துட்டு போறாங்களா? இல்ல விசாரிக்கிறாங்களா? இல்லங்க. வாசுவாத அமுதாவை வந்து பாக்குறாரா? அவங்க அந்த வீட்டை காலி பண்ணிட்டு போனதுக்கு அப்புறம் இந்த ஊர் பக்கமே அவங்க வரலங்க. அப்புறம் எப்படி அவங்க வந்து பார்த்திருக்க போறாங்க? கவிதா, எனக்காக ஒன்று செய்வியா? சொல்லுங்க. என்னை பார்க்க வர்றப்பெல்லாம் அப்படியே அமுதாவையும் பார்த்துட்டு போறியா? அவளுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும்ல.
ம் சரிங்க. வாசு ரொம்ப நல்லவர் தான். இருந்தாலும் அவரோட சூழ்நிலை இந்த மாதிரிலாம் ஆயிடுச்சு. நிச்சயமா வாசுவும் அவங்க அம்மாவும் அமுதாவை புரிஞ்சுக்குவாங்க. நிச்சயமா அவங்க 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமா வாழ்வாங்க. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு கவிதா. அது மட்டும். டைம் ஆச்சு, வாப்பா. சரி. அடுத்த பேர் எழுது. வடமலை. செல்லம்மா வீட்டுக்காரரா? ம். என்னக்கா அது? அவர் இறந்தது கூட வரவே இல்லையே. அவர் வராம இருந்தா என்ன, நாம விட்டு கொடுக்க முடியுமா? எழுது. வடமலை 1004. அவளுக்கு பசின்னு நினைக்கிறேன். நான் போய் பாக்குறேன். நீ மிச்சத்தை இருங்க, நீங்க உட்காருங்க, நான் போய் எடுத்துட்டு வரேன். எனக்கு என்னமோ நம்பிக்கை இல்லைங்க. உயிர்ல நமக்குன்னு ஒரு நயா பைசா கூட உங்க அண்ணன் எழுதி வச்சிருக்க போறது இல்ல. இத்தனை வருஷம் அவர் கூட இருந்து உழைச்சதுக்கு நமக்கு இதுவும் வேணும், இதுக்கு மேலையும் வேணும். இப்போ உனக்கு என்ன தாண்டி வேணும்? ஏன் சும்மா நை நைன்னு கத்திட்டே இருக்க நீ? வெளியில இருக்கிற அண்ணி காதல விழுந்துற போது. ஆமாங்க, நான் பேசினா மட்டும் உடனே என் வாயை அடைச்சிருங்க. என்னைக்கு அந்த ஸ்னேகா நம்ம வீட்டுக்குள்ள வந்தாலும் அன்னைக்கே நம்ம பவரை புடுங்கிட்டா. இனிமே எதுக்காகங்க இங்க உட்கார்ந்துட்டு இருக்கணும்? இங்க இருக்காம உன் முந்தானை பிடிச்சு பின்னாடி வர சொல்றியா? ஆமா ஆமா, அப்படி வந்தாதான் என்ன? எங்கேயாவது போவோம். இவ்வளவு பெரிய ஊர்ல நமக்குன்னு ஒன்றதுக்கு ஒரு இடம் இல்லாமையா போயிடும்? முன்ன மாதிரி நம்ம என்ன வெறும் கையோடையா நிக்கிறோம்? ஏதோ என் புத்திமதி கேட்டு கான்ட்ராக்ட்ல கை வச்சு 4 காசு சம்பாரிச்சு வச்சிருக்கோம்ல, அப்புறம் என்னங்க? பேசாம இருக்கிறத சுருட்டிக்கிட்டு என் பின்னாடி வந்துருங்க. எங்கேயாவது போய் தனியா ஒரு பிசினஸ் செஞ்சு பொழைச்சுக்கலாம். ஏண்டி வலிமை இப்படி இருக்க? எங்க வந்து என்ன பேசுற? சா வீட்டுல சொத்தை பத்தி பேசுறதுக்கு உனக்கு எப்படி மனசு வருது? ச்சே. நில்லுங்க. நீங்க என்ன வேணாலும் திட்டுங்க, ஆனா இவங்கள நம்பிக்கிட்டு நீங்க இங்கே இருக்காதீங்க. செல்லம்மாவையே இவங்க விரட்டினவங்க, நாமல ஏமாத்துறோங்க. ஏண்டி வலிமை இப்படி இருக்க? எங்க அண்ணன் செத்து போன வருத்தத்தில் நான் இருக்கேன். என்ன நம்பி ஒரு பொறுப்பு வேற ஒப்படைச்சிருக்காரு. மணியரசு வேற இந்த சமயத்துல நம்ம கூட இல்ல. எல்லாத்தையும் விட்டுட்டு எப்படி நான் வர்றது? என்னால எங்க அண்ணனுக்கு துரோகம் பண்ணிட்டு வர முடியாது. ஏங்க, உங்களுக்கு ஒரு தடவை சொன்னா எதுவும் புரியாதா? நான் உங்க நல்லதுக்கு தாங்க சொல்றேன். நம்ம குழந்தை குட்டிங்க நல்லா இருக்க வேண்டாமா? அத புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்களே. இங்க பாருங்க, அந்த ஸ்னேகா ரொம்ப விவரமானவ. கணக்கு வழக்கு பார்த்தான்னு வச்சுக்கோங்க, நம்ம கிட்ட இருக்கிறதையும் புடுங்கிட்டு விட்டுருவா. அதுக்கப்புறம் நாம மொத்தமா தலையில துண்ட போட்டுக்கிட்டு போக வேண்டியதான். அதுக்காக தாங்க சொல்றேன், நாம இப்பவே எஸ்கேப் ஆகுறதா நல்லது. ஏன் வள்ளிமை, நீ சொன்னா புரிஞ்சுக்கவே மாட்டியா? நீ என்ன சொன்னாலும் என் முடிவை நான் மாத்திக்க போறதில்ல. 16வது நாள் உயிர் படிக்கிற வரைக்கும் உன் வாய் வச்சுட்டு சும்மா இரு. போய் வேலை இருந்தா பாரு. பதினாறாவது நாள் உயில படிக்க போறாங்களா? படிக்கட்டும், அப்புறம் இருக்கு உங்களுக்கு. ஓஹோ, விஷயம் இப்படி போகுதா? இந்த அளவுக்கு கேவலமான ஜென்மங்களா இதுங்க? ஓகே, சோ இந்த நாயங்களுக்கு 2 பிஸ்கெட் துண்டு தூக்கி போட்டா தானா நம்ம வழிக்கு வந்துட்டு போதுங்க. ஸ்னேகா, ஓ காட்டுல மழை தாண்டி. மேடம் உட்காருங்க. ஏசி மேடம் இப்போ வந்துருவாங்க, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. தேங்க்யூ. வா சாந்தி, உட்கார்.
எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். வீட்ல அப்பா நல்லா இருக்காங்களா? ம் சரி, என்ன இவ்வளவு தூரம்? முக்கியமான விஷயமா? ம் வெளியில எல்லாரும் உங்களை பத்தி ரொம்ப தைரியமான பொண்ணு, துணிச்சலான பொண்ணுன்னு சொல்றாங்க. அத கேட்கவே ரொம்ப பெருமையா இருக்கு. அப்படியா? அதான் உங்ககிட்ட உதவி கேட்கலான்னு வந்திருக்கேன். நானே உனக்கு உதவி செய்யணும் தான் நினைச்சிட்டு இருக்கேன். நீயே என்ன தேடி வந்திருக்க. சொல்லு சாந்தி, நான் உனக்கு என்ன செய்யணும்? இந்த உதவி எனக்கு இல்ல, அமுதாவுக்கு. என்ன ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறீங்க? செல்லம்மா வந்து உன்னை பார்த்தாளா? அவங்க சொல்லிதான் எல்லாமே தெரிஞ்சது. நீங்களும் உங்க தம்பி மாதிரிதானே நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். இப்ப உனக்கு என்ன வேணும்? மூர்த்தி மாதிரி ஒரு அயோக்கியன நியாயமா போலீஸை என்கவுண்டர்ல சுட்டு கொண்டிருக்கணும். ஆனா நீங்க செய்ய வேண்டிய வேலைய அமுதா செஞ்சிருக்கா. நியாயமா உங்க டிபார்ட்மெண்ட் அவளுக்கு மெடல் கொடுத்திருக்கணும். இப்படி அபாண்டமா பழி போட்டு ஜெயில அடைச்சு வச்சிருக்க கூடாது. அதுவும் நீங்க அதை செஞ்சிருக்க கூடாது. கோர்ட்ல அப்படி ஒரு பொய் சொல்ல உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு? மூர்த்தி யாரோ இல்ல, என் தம்பி. என் இமேஜ் பாதிக்காம இருக்கிறதுக்கு நான் அப்படி பொய் சொல்ல வேண்டியதாயிடுச்சு. நீங்க சொன்ன அந்த ஒரு பொய்யால அவங்க பட்ட கஷ்டம் கொஞ்சம் நஞ்சம் இல்ல. எத்தனையோ பேரோட வேதனையில தான் உங்க இமேஜ கட்டி காப்பாத்திக்கிட்டு இருக்கீங்க. சாந்தி, நீயும் அந்த செல்லம்மா மாதிரி பிடிவாத பிடிக்காத. இப்ப கூட அமுதா, மணியரசு நான் சொல்றத ஒத்துக்கிட்டா குறைஞ்சபட்ச தண்டனை வாங்கி கொடுக்கறதுக்கு நான் ரெடியா இருக்கேன். ஒரு பொண்ணுக்கு உசுரை விட மானம் தான் பெருசு. மானம் போனதுக்கு அப்புறம் தூக்கு தண்டனை கூட குறைஞ்சபட்ச தண்டனை தான். சாந்தி, இவ்ளோ நேரம் உன் பேச்ச பொறுமையா கேட்டுட்டு இருந்ததே பெரிய விஷயம். இந்த விஷயத்துல நீ தலையிடாத. இது உனக்கும் நல்லதில்ல, அவங்களுக்கும் நல்லதில்ல. திரும்பி பார்க்காம போயிடு. எப்படி நடந்துக்கணும்னு எனக்கு தெரியும்.